சூடு நிற்காத ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்களா? மறந்தும் தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க. அதுக்கு இப்படியெல்லாம் கூட யூஸ் பண்ணலாங்க. அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே வெயில் காலத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய நம்மள ரொம்ப பேருக்கு தெரியாத பல டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் டிப், வெயில் காலத்தில் அதிகமாக நம்ம கஷ்டப்படுறது இந்த வேர்வை பிரச்சனையினால தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போனாலும் சீக்கிரமாகவே நம்ம உடம்புல ஒரு வேர்வை ஸ்மெல் வந்துடும். இந்த வேர்வை ஸ்மெல் அப்படியே இருந்து நம்ம உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி அங்கங்கே கொப்புளம், வேர்க்குரு போன்ற பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இது தவிர்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவில் இருக்கிற குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை நம்ம எடுத்து வச்சுருப்போம். அப்படி இருக்கிற ஒரு தோல் தான் எடுத்திருக்கேன். அந்த தோலை 4 இது போல் கட் பண்ணி அந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் சேர்த்துருக்கேன். என்னென்னா நீம் பவுடர், அதாவது வேப்பிலை பொடி. இது உங்களுக்கு மருந்து கடைகளில் ரொம்ப சுலபமாக கிடைக்குங்க. இதை தான் நான் வாங்கி பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து சேர்த்துருக்கிறது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது பவுடர். அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர். இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா இந்த தண்ணியில் எல்லாமே கலந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த தண்ணியை நம்ம ஒரு மணி நேரம் கழித்து பயன்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தண்ணியில் போட்டிருக்க அந்த எலுமிச்சை பழத்தோலை லேசாக பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த தண்ணியிலேருந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு பெரிய கிளாஸில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையில் குளிக்க போகிற தண்ணியில் இந்த தண்ணியை கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நம்ம உடம்புல படும்போது நம்ம உடம்புல வேர்வை வாடை அடிக்காது. நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். நம்ம உடம்புல ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அது எல்லாமே போயிடும். நம்ம உடம்புல வெயில்னால வரக்கூடிய கொப்புளங்கள், வேர்க்குரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுங்க. தினமும் நீங்கள் இந்த தண்ணியில் குளிக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த தண்ணியில் நம்ம ஜவ்வாது, சந்தன பொடி போட்டிருக்கிறதுனால இது இயற்கையாகவே நல்லா நறுமணத்தோடு இருக்கும். அடுத்தது இந்த தண்ணியை நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை தெளிக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள எந்தவித பூச்சி பொட்டும் வராது. நீங்க வீடெல்லாம் துடைக்கிறீங்கன்னா அந்த தண்ணியில இந்த தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி தொடச்சு பாருங்க. வீட்டு தரை சுத்தமாகவும் நல்ல நறுமணமாகவும் கிருமி தொற்று இல்லாமலும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு ஒரு தட்டுல கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களோட பழைய பனியன், டிஷர்ட் இருந்ததுன்னா அதை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியோட ஈரம் இந்த துணியில் இருக்கும். அந்த மாதிரி அந்த துணி நல்லா சொதன்னு இருக்கணும். இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா, நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் வடித்து வச்சோன்னா வெயில் காலத்தில் சீக்கிரமாகவே தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த டிஷர்ட்டை பயன்படுத்த போகிறோம். இந்த டிஷர்ட்டை நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கழுத்துக்குள்ளே விடுற மாதிரி அந்த தலைப்பகுதியை இந்த பானைக்குள்ளே நான் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பானையை சுற்றி இந்த ஈரமான டிஷர்ட் நல்லா ராப்பாக இருக்கும். இதனால வெளியில் அடிக்கிற அந்த வெயிலோட வெப்பம் அந்த பாத்திரத்தில் படாது. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணிக்கு நடுவில் இந்த பானையை வச்சு விட போகிறேன். இப்போ இந்த சாப்பாடு நமக்கு அடுத்த நாள் வரைக்குமே வீணாக போகாது. அவ்வளோ சீக்கிரம் தண்ணியும் விடாது. இந்த தண்ணியில் இருக்க ஈரம் போகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த தண்ணியில் ஈரம் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இது போல் ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாப்பாடு பாத்திரம் மூடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மதியம் வச்ச குழம்பு, பொரியல் எது இருந்தாலும் அந்த தண்ணிக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் கூட உங்களோட சாப்பாட்டு பொருட்கள் வீணாக போகாது. இந்த ஐடியா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாலும் இந்த மெத்தடில் இயற்கையாக பயன்படுத்துங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சூடு நிற்காத பழைய ஃப்ளாஸ்க் இருக்கும். இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே பழசில் தூக்கி போட்டுருவோம். இனி அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. இந்த ஃப்ளாஸ்க்கை ரொம்ப அழகாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் மாற்றி பயன்படுத்தலாம். முதல்ல இந்த ஃப்ளாஸ்கோட பாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மல் கோட்டிங்கில் இருக்கும். அதாவது வெளியில் இருக்கிற வெப்பமாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம், எதுவுமே இந்த ஃப்ளாஸ்க் உள்ள இருக்க பொருட்களை பாதிக்காது. இதனால தான் அந்த ஃப்ளாஸ்கில் நம்ம சூடாக ஊற்றுற பொருள், சில்லுன்னு ஊற்றுற பொருள் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளாஸ்கை பயன்படுத்துகிறோம்.
ஃப்ளாஸ்கில் சூடு நிற்கலனாலும் அந்த ஃப்ளாஸ்கோட அந்த கோட்டிங் அப்படியே தாங்க இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் 2 கொத்து கருவேப்பிலை இலைகளை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பாதி பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி சீவியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக இது போல் சீவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பழைய ஃப்ளாஸ்கில் போட்டுருங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்த்துட்டு இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல பெரிய கிளாஸில் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இந்த ஃப்ளாஸ்கை மூடி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு நல்லா குலுக்கி எடுத்தீங்கன்னா நம்ம தயிர் கடையாமலே ரொம்ப குயிக்காக மோர் ரெடி பண்ணிடலாம். காலையில் அவசரமாக நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தயிரெல்லாம் கடைஞ்சி மோர் ரெடி பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக நீங்கள் மோர் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நீங்கள் டக்குன்னு ஒரு 2 செகண்டில் பண்ணலாம். இந்த ஃப்ளாஸ்கில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த மோரை நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கும்போது இது ரொம்ப நேரத்துக்கு புளிப்பு ஏறாது. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் நம்ம மோரை வெளியில் வச்சோன்னா டக்குன்னு புளிச்சு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்கன்னா அது உள்ள இந்த மோரை வச்சுக்கோங்க. இது போல் ஊற்றி வைக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு அதில் புளிப்புத்தன்மை வராது. நம்ம வெளியில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ஃப்ளாஸ்க் அப்படியே மோர் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒர்க்குக்காக போகிறீங்க, இல்லை காலேஜ் ஸ்கூல் எங்கே போகிறீங்கனாலும் தண்ணி பாட்டில் கூட இந்த ஃப்ளாஸ்கையும் எடுத்துகிட்டு போங்க. இது நம்மளை எப்பயுமே டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும், நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாஸ்கை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வேஸ்ட் ஆகவே ஆகாது. வரையும் நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வெயில் காலத்தில் முடி கொட்டுதல் பிரச்சனை அதிகம் இருக்கும். இதுக்கு காரணம் வெயிலில் போய் நம்ம தலை முடியெல்லாம் வறண்டு போயிடும். இதனாலே நம்ம உடம்பு அதிகமாக ஹீட் ஆகி நம்ம முடியெல்லாம் கொட்டி போகும். அப்படி உங்கள் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வழக்கமாக தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெயை உங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. இந்த எண்ணெய் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம தலைமுடி கொட்டாமல் பார்த்துக்கும். நம்ம முடி நல்லா ஷைனாகவும் நல்லா ஸ்ட்ரைட்டனாகவும் ஆகிறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் தலைக்கும் தலைமுடியும் வறண்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்பவே தேவைப்படும். அடுத்த டிப்பு, நம்ம வெயிலில் எவ்வளோ தான் சுற்றினாலும் நம்ம முகம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நான் எடுத்துருக்கிறது கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல்லுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் கூட பயன்படுத்தலாம். ஆனால் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பயன்படுத்த போகிறோம். நீங்கள் இயற்கையான கற்றாழை ஜெல் பயன்படுத்துகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா இந்த 3 பொருட்களையும் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நம்ம ஒரு துளி பயன்படுத்தினாலே போதும். கை விடாமல் இந்த மாதிரி ஸ்பூனோட பின்பகுதியிலேருந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை உங்களோட முகத்தில் நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப லைட்டாக இருக்குங்க. இது நம்ம ஃபேஸில் இருக்கிறதே தெரியாது. இது நல்லா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 2 செகண்ட் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் சோப்பு எதுவும் பயன்படுத்தாமல் வெறும் தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு தூங்க போங்க. உங்கள் முகம் காலையில் பார்த்தீங்கன்னா கருமை இல்லாமல், கருவளையம் இல்லாமல், கரும்புள்ளிகள், அதாவது முகப்பரு வந்துச்சுன்னா அந்த கரும்புள்ளிகள் அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சு போகும். முகம் நல்லா பார்க்க பொலிவாக ஷைனாக பளபளன்னு இருக்குங்க. வெயில் காலத்தில் நம்ம முகம் கருமையாகாமல் பளபளன்னு இருக்க இந்த க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.